என்னென்ன சேட்டைகள். முட்டை பத்திரம் கோழி முட்டையும் ஆட்டு பந்தும் செம்மையா சமைக்கிறோம். பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் வாங்க. வெல்கம்ஸ் யூ. அடிக்கி போனே வெட்டுங்க சரசரனே. கடவயத்தோட சாப்பாடு நீலாம் இதுக்கு வேலைக்கு தானே வந்த. எனக்கும் பசிக்கும் கூடாது. விறகு இருக்கு வேலிக்கிற விறகு. முட்டை எதுக்கு வர நெருப்பரம்பு வைக்கி போ. இங்க இருக்கிற புஷ்லாம் இளநியை குடிச்சு கடிக்குது மச்சான். இளநீ குடிச்சிட்டா அந்த மாதிரி இந்த தென்னை மரத்துல பூச்சி விழுந்துருக்கியோ. இந்த வாய் சாப்பிட்றதுல பாதி வைக்க எடுத்து கொடுங்க. பூச்சிக்கடவா இதோட சேர்த்து வச்சு ஒரு ஏற்று எப்போதும் கிடைக்கிற மாதிரி நம்ம உருவாக்கணும்டா. தண்ணி என்ன தண்ணி ஊற்றணும் சட்டிக்கு? மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். மஞ்சள் சாந்து முனுக்குன கல்லுப்பு அப்படியே பரப்பி விடுங்க. அதை பிடிச்சிங்கக்கா கீழே முடிஞ்சிருச்சா ஃபுல்லாக போதும். மாட்டான் வச்சிருவா வச்சிரு மூடி எடுத்துரும். வேணாம் கொட்டி விட அப்படியே ரொம்ப பெருசா இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா நாளா கூட நாலு நாளாக தான் போட்டு வர்றேன். வெட்டு நான் போட்டு விடுவோம். அவன் வெட்டுவானா அவன் உனக்கு எடுத்து கொடுப்பானா? மிக கொட்டி விட அப்படியே வெட்டில் வேக்காடு சிண்டும் போது ஒன்றும் உடஞ்சிடாது. இது உடையாது. அப்புறம் ஊட்ட உடைக்கிறேங்கிறேன் போட்டுட்டு வந்துடாம கையா தண்ணி சுடுறது எங்கிட்ட எனக்கு தாளங்க எடுத்து போனது. காலையில சாமி முட்டு தான் வந்தேன். அப்படியே மழை வரட்டும். மழை தண்ணி ஊத்துறாங்க விழுந்தாலும் புறைக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஓடுதுடா போதும் விடுங்க. தண்ணி இன்னொரு தண்ணி மாத்தணும். ஒரு தண்ணி போதும் மாத்தணும். சூடு பொறுக்காதுப்பா. எல்லாம் கிளறி விடு. என்ன சூடு சேமிச்சிருக்கோம். ஏய் மழை நேரத்துல தீபாவளி அன்னைக்கு முறையான விரும்பியும் கோழி வச்சு குஞ்சு சாகுமாடா. முடிஞ்சதான் ஒரு முட்டை கிடந்திருக்கே பாசே. அதே மட்டும் ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன். தேடுவோமா? நமக்கு புதையல் கிடைக்காதான் என்ன? சூடு தான் கிடைக்குது. ஆனமேடா முடிஞ்சு பாட்டு தட்டி விடு மாட்டான் அப்படின்னு சபையிலே வச்சு மருந்து மிச்சமாயிருச்சுன்னா தண்ணி ஊற்றி விடுப்பா. சாரப்பாம்பு பாம்பு கிடக்கு பயமுத்தி மெதுவாக இருக்கிறோம். ஏற்றா இது தண்ணி விடாம தம்பி டேய் இப்பெல்லாம் தோணுது. செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் பச்சை வகை நறுக்கின வெங்காயம்
கருவேப்பிள்ளை முடிச்சுட்டு போகணும். போட்டானே இவன். அரைச்ச இஞ்சி பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் அரைச்ச மிளகாய் சாந்து பச்சை தண்ணி எடுத்த ஆட்டு பந்து மசாலோட சேர்த்துக்க நல்லா. சூப்பர். அப்படிதான் ஊறுதே. பச்சை பட்டாணி வண்ண வண்ண குடமிளகாய் அவிச்சு நறுக்குன முட்டை மொத்தமா கொட்டுங்க. இப்படி இழுத்துக்க, அப்படி இழுத்து. இப்படிதான்டா கரண்டியால இழுத்துக்கடா. ஆசா முனுக்கின கல்லுப்பு எங்கே போனாலும் பெரிய மச்சான் தயா வர்றாரு. எதை தொட்டாலும் எதுக்கு போறோமா? போ, நாங்க போறோம்டா. அப்படிதான் நல்லா அந்த பந்தா பார்த்து புறக்கி விடா. ஆஹா, வாசனையே ஆட்டோட பந்து. மசாலா கலந்த முட்டை. இன்னைக்கு கிடா குட்டியோட பந்து. ரொம்ப பேர் இதை சாப்பிட மாட்டாங்க, ஆனால் அதை சாப்பிட்டு அவங்களுக்கு தெரியும் இதோட டேஸ்ட். நல்ல கிடா பந்தை அவிச்சுப்புட்டு முட்டையை அவிச்சுப்புட்டு கமகமுன்னு நல்லெண்ணெய் ஊற்றி நல்ல காரசாரமாக கமகமுன்னு மசாலா சேர்த்து அந்த குடமிளகா பச்சை பட்டாணிலாம் இதோட டேஸ்ட்டை எடுத்து கொடுத்து அருமையான சாரி குழம்போட இன்னைக்கு நச்சுன்னு ஒரு புடி. நல்லா சினிங்கு வேற லெவலில். இருக்கா? சரிங்கம்மா, சரி, சந்தோஷம்.